கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று ஜமாஅத்துல் அவ்வல் பிறை 12 என்பதை நினைவுபடுத்திக் கொள்கிறேன். அல்லாஹு தஆலா இந்த ஜும்ஆவுடைய நாளையில் நம்மை எல்லாம் ஒன்று கூட்டுவதை போன்று இன்ஷா அல்லாஹ் நாளை மஹ்ஷரில் நிழலே இல்லாத அந்த நாளையில் அல்லாஹ்வினுடைய அருஷின் நிழலுக்கு கீழ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரம் பிடித்தவர்களாக அவர்களுடைய ஷஃபாஅத்தை பெற்று அவர்களோடு அல்லாஹ்வின் அருஷின் நிழலுக்கு கீழ் இருக்கும் நற்பாக்கியத்தையும் நாளை அவர்களோடு சேர்ந்து சுவர்க்கத்தில் இருக்கும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கும் நம் முன்னோர்களுக்கும் நம் சந்ததிகளுக்கும் தந்துள்ளல் புரிவானாக என்று கூறி நல்ல துஆவோடு இந்த துறையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியமானவர்களே, இன்று நாடு முழுவதிலும் மிக பேசும் பொருளாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி சம்பந்தமாக இன்று நாம் பேச இருக்கின்றோம். இது போன்ற தலைப்புகளில் இதற்கு முன்னால் நாம் எப்பொழுதுமே பேசியதில்லை. காரணம், அது பல விமர்சனங்களுக்கு ஆளாக்கப்படும் என்ற ஒரு காரணத்தினால். ஆனால் நாளுக்கு நாள் நடைமுறையினுடைய வீரியம் அதிகமாக கொண்டிருப்பதன் காரணத்தினால் பேசக்கூடிய நிர்பந்தத்திற்கு நாம் ஆளாக்கப்படுகின்றோம். அன்பான பெருமக்களே, சமீப காலங்களாக நம்முடைய இளவல்கள், தாய்மார்கள், இளைஞர்கள் போன்ற இளைய சமுதாயத்து மக்கள் சோசியல் மீடியாக்களில் மிக அளவு கடந்து கவனம் செலுத்தக்கூடிய காட்சியை நாம் பார்க்க முடிகின்றது. அதனுடைய விளைவாக அதில் வரக்கூடிய ரீல்ஸுகளையும் அதில் வரக்கூடிய ஷார்ட் பிலிம்களையும் பார்த்து ஆனந்தம் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். பல ஆண்டுகளாக சினிமா படங்கள் மக்களை கவர்ந்திருப்பதை போன்று இஸ்லாமியர்களையும் இருக்கின்றது என்று சொன்னால் அதுக்கு இடையில்லை, மாற்று கருத்து சொல்ல முடியாது. அப்படித்தான் நம்முடைய சூழ்நிலை இன்னைக்கு என்ன செய்து இருந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு சீரியல் இல்லாமல் தாய்மார்கள் இல்லை. மொபைலில் வரக்கூடிய ரீல்ஸும் அதில் வரக்கூடிய சோசியல் மீடியாக்களுடைய செயல்பாடுகளும் இல்லாமல் இளைஞர்கள் இல்லை. ஆக மொத்தத்தில் பல ஆண்டுகளாக சினிமா படம் இல்லாமல் மக்கள் இல்லை என்ற சூழ்நிலைக்கு தான் இன்னைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா, சமீபத்துல தமிழ் மாநில ஜமாஅத்துல் உலமா ஒரு திரைப்படத்திற்கு கண்டனம் தெரிவித்திருக்கின்றது. இன்னும் உலக சபை திரைப்படத்திற்கு கண்டனமாம், ஆச்சரியமாக இருக்குகின்றது என்று நாம் அதை என்னென்ன ஆராய்ச்சி பண்ணி உள்ள போய் பார்க்கும் பொழுது, அமரன் என்று சொல்லக்கூடிய ஒரு திரைப்படம், அந்த திரைப்படத்தினுடைய பின்னணி என்ன என்பது சம்பந்தமாக நம்ம இன்னைக்கு பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். அந்த திரைப்படத்தை வெளியிட்டதை அதை தடை செய்ய வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய கண்டனம் ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. அந்த ஏற்பாடு கண்டனம் செஞ்சு முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம இது சம்பந்தமாக பேசுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, இது போன்ற சினிமாக்களை, திரைப்படங்களை நாம் நம்முடைய இளைஞர்கள் மிக ஆர்வமாக பார்க்கிறாங்க. இந்த திரைப்படத்தினுடைய பின்னணி என்ன என்று நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, முகமது என்று சொல்லக்கூடிய ஒரு இராணுவ வீரன், அந்த இராணுவ வீரனுடைய இராணுவத்தின் அந்த இராணுவ வீரனுக்கு ஏற்பட்ட அந்த வாழ்க்கையை உண்மை கதை என்பதாக சொல்றாங்க. அந்த உண்மை கதையை திரைப்படமாக உருவாக்கி இன்னைக்கு அது என்ன செஞ்சது, வெளிவந்திருக்கு. அது நம்ம தடை சொல்ல விரும்பல. ஒரு இராணுவனுடைய அவனுடைய தியாகத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லுவதில் எந்த தவறும் இல்லை. அதே சமயத்தில் அந்த இராணுவ வீரனுடைய தியாகத்தை எடுத்து சொல்லக்கூடிய அந்த தருவாயில ஒரு ஒட்டுமொத்த சமுதாயத்தை, இஸ்லாமிய சமுதாயத்தையே இழிவுபடுத்தக்கூடிய காட்சிகளை அதில் பதிவு செய்திருப்பதுதான் மிக வருத்தத்திற்குரிய ஒரு செய்தியாக இங்கு நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, அந்த திரைப்படத்துல என்ன அப்படி பெருசா சொல்லியிருக்கிறாங்க? எதனால இந்த படம் இப்படி எடுத்திருக்கின்றார்கள்? ஏன் உலமா சபை இந்த படத்திற்கு கண்டனம் தெரிவித்திருக்கின்றது என்பன போன்ற செய்திகளை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு பேட்டி ஒன்று காணுகின்றார்கள். யாரு? மந்தவெளி இமாம் இலியாஸ் ரியாசி, பிரபலியமான ஒரு ஆலிம். அவர் தமிழ்நாடு முழுவதும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மனிதர்.
அற்புதமான ஒரு பேச்சாளர், நல்ல ஒரு சிந்தனையாளர், நல்ல ஒரு ஆய்வாளரும் கூட. நிறைய வரலாறுகளை ஆய்வு செய்து வரலாறுகளின் உண்மைத்துவத்தை இந்த மக்களுக்கு எடுத்துரைப்பது மட்டுமல்ல, இந்த நாட்டில் போலியாக வரலாறுகளை திணிக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே அவைகளை தோலுறுத்தி காட்டக்கூடிய ஒரு அற்புதமான சிந்தனையாளர் என்பதாக சொல்லலாம். அவர்கிட்ட பேட்டி காண்றாங்க. என்ன பேட்டி காண்றாங்க? ஏன் இதை உலமா சபை எதிர்க்கின்றது? அப்படி எதிர்க்கிறதா இருந்தா முதல்லயே எதிர்த்திருக்கணுமே. சினிமா படம் வந்து 10 நாள் ஆயிடுச்சு, 10 நாள் கிட்டத்தட்ட 250 கோடி வசூலை எட்டி விட்டது. இப்ப எதிர்க்க வேண்டிய காரணம் என்ன என்பன போன்ற கேள்விகள், நியாயமான கேள்விகள். உடனே எதிர்க்காம ஏன் லேட்டா எதிர்க்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. வாஸ்தவம் தான். உலமா சபைன்னு சொன்னா ஆலிம்கள் என்பவர்கள் திரைப்படத்தை பார்க்கக்கூடியவர்கள் அல்ல. திரைப்படத்திற்கும் அவர்களுக்குமே மிக நீண்ட தூரம். திரைப்படம் பார்க்கணும் அப்படிங்கிற சிந்தனைகள் அவங்களுக்கு வராது. அது மக்களுக்கு ஹராம் என்பதாகவே நாம் எடுத்து சொல்லக்கூடிய இடத்தில் இருந்து கொண்டு நாம் அதை பார்ப்பதும் அதை விமர்சிப்பதும் சமுதாய மக்களுக்கு மத்தியில் வேற எண்ணத்தை தோற்றுவித்து விடக் கூடாது என்பதற்காகவே அது போன்ற செய்திகளை இது போன்ற ஜும்மா மேடைகளில் பேசுவதில்லை. அன்பிற்குரிய பெருமக்களே, நடக்கக்கூடிய செயல்பாடுகளையும் செய்திகளையும் கேட்கும் பொழுது நமக்கே ஒரு எண்ணம் வருகின்றது. அதில் அப்படி என்னதான் சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்க்கணுமே என்று எண்ணம் வரக்கூடிய அளவுக்கு விமர்சனங்கள் மிக விரிவாக நாம் நாடுகளில் பரவி கொண்டிருப்பதை காண முடிகின்றது. அன்பிற்குரிய பெருமக்களே, அந்த அடிப்படையில அவங்க கேட்கிற கேள்விகள்ல இந்த காஷ்மீர் பிரச்சனை என்ன, காஷ்மீர்ல என்னங்க பிரச்சனை, அதை பத்தி சுமார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இன்னொரு படம் வந்ததாகவும் தகவல். காஷ்மீர் ஃபைல் என்பதாக ஒரு இந்தி படம் வந்ததாகவும், அந்த இந்தி படம் வந்த சமயத்திலும் நாடு முழுவதும் கடுமையான எதிர்ப்புகளும் கொந்தளிப்புகளும் ஏற்பட்டன என்பதாகவும் இன்று பேசப்படுகின்றது. அவர் அந்த பேட்டியில சொன்ன சில தகவல்களை மட்டும் நான் இன்னைக்கு உங்களுக்கு பதிவு பண்றேன். மிக முக்கியமான வரலாற்று பதிவுகள். அது போன்ற வரலாற்று பதிவுகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாமும் இந்த மாதிரி கன்றாவையான சினிமாக்களை பார்த்துவிட்டு ஒருவேளை காஷ்மீரிகள் இப்படித்தானோ என்ற சிந்தனையும் இணைந்திடக்கூடாது, நம்மளுடைய கல்வியை ஏற்பட்டக்கூடாது என்பதற்காக சொல்ல விடுகின்ற விஷயம். 1947 அப்ப இந்த சுதந்திர போராட்டம் முடிந்து இந்தியா சுதந்திரம் பெறுகின்றது. அந்த சமயத்துல காஷ்மீர், அதாவது பாகிஸ்தானையும் இந்தியாவையும் தனித்தனியாக பிரிக்கின்றார்கள். அப்படி பிரிக்கும் பொழுது சில சமஸ்தானங்கள் இந்தியாவுடன் இணைய மறுக்கின்றது. நாங்களும் பாகிஸ்தானுடன் தான் இருப்போம் என்ற ஒரு சூழ்நிலை அவர்கள் தங்களுடைய அந்த சூழ்நிலையை வெளிப்படுத்துறாங்க. அதுக்கு காரணம் இருக்கு. பொதுவாக நம்ம இனத்தோடத்தான் நாம சேரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனிதனுக்கு மாத்திரமல்ல, மிருகங்களுக்குமே உண்டு. மிருகங்களும் கூட தன் இனத்தோடு சேர்ந்துதான் இருப்பதற்கு ஆசைப்படும். இங்கு அவர்கள் தன் இனமாக நினைப்பது என்ன தெரியுமா? அவர்களுடைய உடை, அவர்களுடைய கலாச்சாரம், இந்த இரண்டும் அவர்களுடைய மொழி, இந்த மூன்றும் சேர்ந்துதான் அவர்களுக்கு தங்களை பாகிஸ்தானுடன் இணைந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் யாருக்கு? காஷ்மீருக்கும் ஏற்படுகின்றது, ஹைதராபாத் மன்னருக்கும் ஏற்படுகின்றது. இவர்கள் இந்தியாவுடன் சேர மறுக்குகின்றார்கள். ஆனால் இந்திய சட்டத்தினுடைய அந்த பிரிவின்படி இது இந்தியாவிற்குள் வந்தாலும் அவர்களுடைய எண்ணத்தை நிறைவேற்றுவதற்காக அப்பொழுது பிரதமராக இருந்த நேரு அவர்கள் அதென்ன செய்யறாங்க, நான் உங்களுக்கு அதுக்குண்டான ஏற்பாடுகளை செய்கின்றேன், கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தன்னை கட்டி வைக்கிறாங்க. இந்த கால சூழ்நிலையில காஷ்மீர் இந்தியாவுடன் தான் இருக்குகின்றது. இப்ப காஷ்மீருடைய மன்னராக இருக்கக்கூடியவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, அங்கு இருக்கக்கூடிய அந்த மெர்சன்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னர், அப்ப அவர் தான் அங்க மன்னராக இருக்கிறார். அவரு நமக்கு பாகிஸ்தானும் வேண்டாம், இந்தியாவும் வேண்டாம், நாம் என்ன செய்வோம், தனி ஒரு நாடாக என்ன செஞ்சுக்கிடுவோம், ஏற்பாடு செஞ்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு
தங்களை தனி நாடாக பிரகடனப்படுத்துகின்றார். அப்பொழுது அவருடன் இருந்த மிக முக்கிய அமைச்சராக இருந்தவர் இல்ல, தனி நாடுங்கிறது சாத்தியம் இல்லை, அப்படி நாம செயல்படணும் சொன்னா இருக்கிற நாடுகளிலேயே ரொம்ப சின்ன நாடா நம்ம போயிருவோம், நம்ம ஒரு மாநில அளவுல தான் இருக்கிறோம், சின்ன நாடா போயிட்டோம் சொன்னா நமக்கு பக்கத்துல சைனா இருக்கிறான், இந்த பக்கம் ரஷ்யா இருக்கிறான், இவர்களில் யாராவது நம்முடைய நாட்டை கைப்பற்ற வேண்டும் என்று எண்ணம் ஏற்பட்டு போர் தொடுத்தால் பாகிஸ்தானும் நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க, இந்தியாவும் உதவி செய்ய மாட்டாங்க. ஒண்ணு பாகிஸ்தானோட இணைஞ்சிருவோம், அப்படி இல்லைன்னு சொன்னா இனி இந்தியாவோட இணைஞ்சிருவோம், நாம அதுக்கு உடன்பட முடியாது அப்படின்னு அவர் தன்னுடைய கருத்தை பதிவு செய்கிறார். இந்த கருத்தை அவர் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார். அப்ப தனி நாடாக வரணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும்? ஆட்சி அதிகாரத்தை வலுப்படுத்தணும் சொன்னா பணபலம் அதிகமாகணும். பணபலம் அதிகமாகணும்னு சொன்னா மக்களிடத்திலேயே வரிப்பணத்தை அதிகப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை. மக்களிடத்துல வரிப்பணத்தை அதிகப்படுத்தினா எவ்வளவுதான் மக்கள் வரியை கட்டுவாங்க? இன்னைக்கு இந்த இந்தியாவுல வரி கட்ட முடியாம கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய வியாபாரிகளுடைய சூழ்நிலை நமக்கு தெரியும் தானே. எவ்வளவு கொடுமையான வரிகளை எல்லாம் இன்று நம்ம இடத்திலே வாங்கி கொண்டு இருக்கின்றார்கள். மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அப்படி கஷ்டப்படக்கூடிய அந்த காஷ்மீர் மக்களில் பூச் நகரம் என்று சொல்லக்கூடிய அந்த நகரத்து மக்கள் ரொம்ப என்ன செய்யறாங்க? வன்மையா அரசை எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. எந்த அளவுக்கு எதிர்க்கிறாங்கன்னு சொன்னா, நாம் பாகிஸ்தானுடன் சேர்ந்து விடுவோம் என்று சொல்லக்கூடிய ஆதரவாளர்களுடன் இந்த மக்கள் போய் இணையக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இப்ப இந்த அந்த காஷ்மீரை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடியவர் திணறார். என்ன பண்றதுன்னு செய்யல. ஏன்னா ஒரு புரட்சிக்காரர்கள் அரசாங்கத்தை விட அதிக வலுவுடையவர்களாக இருந்தால் அவர்களுடைய சத்தம் மேலோங்க ஆரம்பித்துவிடும். யாருடைய சத்தம் மேலோங்க ஆரம்பிக்கின்றதோ அவர்களுடைய வார்த்தை நாட்டு மக்களுக்கு மத்தியில் ஒரு பிடிப்பை ஏற்படுத்திவிடும். அந்த பிடிப்பு அவர்கள் என்ன சொல்ல வருகின்றார்களோ அது நடந்துவிடும். இது நடக்கக்கூடாதுன்னு சொன்னா என்ன செய்வது என்று அவர் அரசவையை அழைத்து ஆலோசனை செய்கின்றார். அந்த ஆலோசனையில் இப்ப நமக்கு ஆதரவா இருக்கிறது இந்தியா தான். தற்சமயத்துக்கு நம்ம இந்தியாவோடு இணைந்து விடுவோம் என்று நேருவிடம் ஒப்பந்தம் பிடிக்கின்றார்கள். அதாவது என்ன ஒப்பந்தம்? நாம காஷ்மீர் இந்தியாவுக்கு சொந்தமானது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டது. இதை பிடிக்காத பாகிஸ்தான் என்ன செய்யறாங்க? ஐநாவுக்கு இந்த பிரச்சனை கொண்டு போறாங்க. ஐநாவில் என்ன பிரச்சனை கொண்டு வர்றாங்க? இருக்கக்கூடிய காஷ்மீர்கள் ஒட்டுமொத்தமாக முஸ்லிம்கள் இருக்கின்றார்கள். உடையாலும் மொழியாலும் இனத்தாலும் ஒருதாய் மக்களாக இருக்கக்கூடிய நாங்கள் இந்த பாகிஸ்தானுக்கு தான் அவர்கள் வர இணுக்குகின்றார்கள். காஷ்மீர் பாகிஸ்தான் தான் இணையும் என்பது உலக ஒப்பந்தத்தில் ஒன்று. அப்படி இருக்க அந்த காஷ்மீர் இன்னைக்கு இந்தியாவோட சேர்ந்துருச்சு, இது என்ன நியாயம் என்பதாக பாகிஸ்தான் ஐநாவுல கொண்டு போய் பிரச்சனையை முன்மொழியும் பொழுது அந்த ஐநா சபை என்ன செய்யுது? இந்தியாவை அழைத்து என்னென்ன காரணம் கேட்கும் பொழுது இந்தியாவினுடைய பிரதமராக இருந்த நேருஜி அவர்கள் இது தற்காலிகம்தான், இது நாளடைவுல நாளைக்கு நாங்க என்ன செய்வோம்? ஓட்டெடுப்பு எடுத்துவோம், மக்களுக்கு மத்தியில கருத்து கணிப்பை கேட்போம். காஷ்மீர் இந்தியாவுக்கு இருக்கட்டுமா அல்லது பாகிஸ்தானுக்கு விட்டு கொடுத்துருவோமா அப்படிங்கிற கருத்து கணிப்பை மக்களிடத்துல கேட்போம். அப்ப மக்கள் தங்களுடைய கருத்து கணிப்பை என்ன சொல்றாங்களோ அதை நாங்க என்ன செஞ்சுக்கிடுவோம், அப்படியே அதை முழுமைப்படுத்திக் கொள்வோம் என்ற சிந்தனையில் அந்த பிரச்சனை அதோடு முற்றுப்புள்ளிக்கு வருகின்றது. கருத்து கணிப்புக்கு பிறகு விவகாரத்தை பேசிக் கொள்ளலாம் என்று ஒத்தி வைக்கின்றார்கள். அன்பான பெருமக்களே, அந்த அடிப்படையில் கருத்து கணிப்பு நடந்துச்சா அப்படின்னு கேட்டா நடக்கல. கருத்து கணிப்பு நடக்காததுனால இருக்க நாட்டில் பிரச்சனை அதிகமாகிக் கொண்டே இருக்குகின்றது. இந்த பிரச்சனையை சரி செய்ய வேண்டும் என்பதற்காக அப்பொழுது காஷ்மீருடைய பொறுப்பில் இருந்த அந்த பிரதான அமைச்சர் மெர்ஷந்த் என்று சொல்லக்கூடியவர் என்ன செய்யறாரு? அங்கு இருக்கக்கூடிய இராணுவ தளபதிகளிடம் உதவியை நாடுகின்றார்.
இது எப்ப நடக்குது? இந்த இந்தியாவுடன் அவர்கள் ஒப்பந்தம் நடத்துவதற்கு முன்னால் நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தை. அந்த பேச்சுவார்த்தையில அவர் சொல்றாரு, நான் இந்திய ராணுவத்தை உங்களுக்கு துணையாக அனுப்புகின்றேன், ஆனால் காஷ்மீரை இந்தியாவுடன் தான் நீங்கள் இணைக்க வேண்டும் என்ற ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில தான் என்ன செய்யப்பட்டது, அங்கு அந்த காட்சி நிறைவேறுகின்றது. இப்ப இந்தியாவுடைய ராணுவம் காஷ்மீர்ல போய் இறங்குது. அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுகள் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்குமே தெரியும். அதை விரிவாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் அதை இப்பொழுது நடக்கக்கூடிய தருவாயில் சொன்னால் மட்டும்தான் மக்கள் முதலில் விளங்கிக் கொள்வார்கள். நமக்கே அப்பதான் விளங்கும். தம்பி அப்படி சாஞ்சு உட்காராது, நேரம் உட்கார இளவட்ட ஜும்மாவுடைய தினங்கள்ல இந்த மாதிரி பள்ளியில சாஞ்சு உட்கார்றது இருக்கு இல்லையா, அது ஒரு ஒழுங்கீனம் என்பதாக பெருமக்கள் நமக்கு சொல்லி தருவாங்க. அதனால பள்ளியில கண்ணியமா உட்காரணும். மிக முக்கியமா என்ன செய்யணும்னு சொன்னா, முன்னாடி உட்கார்றதுதான் சிறப்பு. சபையை முதல்ல நெருக்கமா இருக்கணும். முதல்ல பாருங்களேன், நிறைய கேப் இருக்கு முன்னாடி. கிட்டத்தட்ட இந்த முன்சாப்புலயே ஒரு 30 பேர் உட்கார அளவுக்கு கேப் இருக்கு. ஆனா என்ன செய்ய மாட்டோம், உட்கார மாட்டோம். ஏன் தெரியுமா? அது அப்பதான் தூரத்துல இருந்து பார்த்தா தான் அஜத்தை பார்க்க முடியும். அப்பதான் அஜத்தை பேசுறது நல்லா தெளிவா காதல உழுவுங்கிறதுக்காண்டி நமக்கு என்ன செய்வோம், தூரமா இருந்துக்கிறோம். இல்லை அதை இனிமேல சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அது நம்ம சொல்ல வந்துருது. என்ன கையில் அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த ராணுவம் இறங்குதுச்சா, இப்ப மக்களுக்கு மத்தியில் புரட்சிகள் அதிகமாகிக்கொண்டே இருக்குகின்றது. இந்த படக்காட்சியை தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இந்த காட்சிகளை படமாக மாற்றி இருக்குகின்றார்கள். திரைப்படமாக உருவெடுத்து இருக்குகின்றது. உருவெடுத்த திரைப்படம் அதுல என்ன சொல்லுது, காஷ்மீரிகள் தீவிரவாதிகள் என்பதாக சொல்லுகின்றது. அன்பிற்குரிய பெருமக்களே, ஒரு பக்கமா பேசக்கூடாது, இரண்டு பக்கமும் பேசணும். இரண்டு பக்கமும் பேசணும்னு சொன்னா, நாம செய்வது நல்லதை மட்டும் பேசிட்டு நாம செய்யக்கூடிய கெட்டதை பேசுறது சொல்றதுக்கு மறைக்கிறதுக்கு இல்ல, அது மனுதர்மத்திற்கு சரியான ஒரு செயல்பாடு இல்லை என்பதைத்தான் நாம இங்க பதிவு செய்யறோம். நடந்தது என்ன பெருமக்களே, அங்கு இருந்த பாகிஸ்தானுடன் தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று தங்களுடைய மத ரீதியாக உணர்வோடு அவர்கள், அந்த மக்கள் யாரெல்லாம் அங்கு இருக்குகின்றார்களோ அவர்களை எல்லாம் இங்கு சென்ற இந்த ராணுவம் பழி வாங்குகின்றது. பழி வாங்கும் தோரணையில் தான் காஷ்மீர்ல பிரச்சனைகள் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டே வருது. நான் முதல்ல இந்த இந்தியாவுக்கும் இந்த காஷ்மீருக்கும் ஏற்பட்ட உடன்படிக்கைக்கு பின்னால் நடந்த செய்திகளை சொல்லி முடிச்சிடுறேன். எங்க என்ன நடக்குது, இவர்கள் ஒப்பந்தம் போடுறாங்க. இப்ப காஷ்மீரை கொண்டு இந்தியாவோட இணைச்சாச்சு. நாட்டு மக்களுக்கு மத்தியில கொந்தளிப்பு அதிகமாகுது. ராணுவத்தை கொண்டுட்டு போய் அங்க இறக்கிட்டாங்க. இறக்கி இருந்தாலும் அன்பான பெருமக்களே, உள்நாட்டு மக்களுக்கு மத்தியிலேயே குழப்பம் அதிகமாயிருச்சு. எந்த அளவுக்கு குழப்பம் அதிகமாயிருச்சு அப்படின்னு சொன்னால், அங்க இருக்கக்கூடிய அந்த பாகிஸ்தானை அவர்கள் ஆதரவு வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பாகிஸ்தான் தான் நமக்கு உதவி வந்துடாதான், அவங்க நம்மளுக்கு கண்ட ஓட்டு நம்மளை இங்க கூட்டிட்டு போயிட மாட்டாங்களா அப்படிங்கிற எண்ணம் வந்ததுக்கு காரணம் அங்கு நடந்த கொடுமைகள் மிகவும் மோசம். இன்னைக்கு இந்தியாவிலேயே கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பெண்கள் ஹாஃப் விடோவா இருக்கிறாங்க. அதாவது அரை விதவைகள். அரை விதவைகள் என்ன தெரியுமா, தன்னுடைய கணவன் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா, உயிரோடு இருக்கிறா. இது எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா? ஒண்ணு உயிரோடு இருக்கிறான்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும், கணவனுக்காக வேண்டி காத்துக்கிட்டு இருக்கணும், கணவன் ஒருவருக்காக வேண்டி பார்த்துக்கிட்டு இருக்கணும். அதுவும் இல்லை, இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொன்னா அவருக்காக வேண்டி இதா இருந்துட்டு மறுவாழ்வை தேடிக்கொள்ளணும். இந்த ரெண்டுமே இந்த பெண்களுக்கு இல்லை. எவ்வளவு மோசமான சூழ்நிலை தெரியுமா, தன் கணவன் உயிருடன் இருக்குகின்றாரா இல்லையா என்று தெரியாமலேயே கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பெண்கள் விதவைகளாக அந்த நகரத்தில் வாழுகின்றார்கள் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா. என்ன நாங்க கணவன்மார்கள் எல்லாம், அன்பிற்குரிய பெருமக்களே, அங்கு இருக்கக்கூடிய ராணுவம் ஒருத்தரம் கைது பண்றாங்கன்னு சொன்னா
அந்த குடும்பத்திற்கு கொஞ்சமாவது இன்ஃபார்ம் பண்ணணும், தகவல் தெரிவிக்கணும். உங்களுடைய கணவரை, உங்களுடைய வீட்டு பிள்ளையை நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், பிடிச்சிட்டு போயிருக்கிறோம் அப்படிங்கிற தகவலை சொல்லணும். இந்த செய்தியை எப்படி பதிவு பண்றாங்க அந்த படத்துலன்னு கேட்டீங்கன்னா, அவர் ஒன்று போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கணும், அப்படி இல்லைன்னு சொன்னா தீவிரவாதிகளுடன் இணைந்திருக்க வேண்டும் என்பன போன்ற காட்சிகளை காட்டுறாங்க. இப்ப இவங்க எல்லாம் ஆஃப் விடவா இருக்கிறாங்களா? இப்ப இந்த ராணுவம் என்ன செய்தது தெரியுமா? அந்த பெண்களை பலாத்காரம் செய்கின்றார்கள். கூட்டு வன்புணர்வு செய்யக்கூடிய கேவலமான செய்திகளை ராணுவம் செய்கின்றதுதான் இங்க மிக வேதனைக்குரிய ஒரு செயல். இது மிகப்பெரிய போராட்டமாக வெடிக்கின்றது. அவர்கள் அப்பாவி மக்கள், மிகவும் ஒரு சாதாரண அடித்தட்டு குடும்பத்தை சேர்ந்த ஏழ்மையான குடிமக்கள். இந்த குடிமக்களுக்கு ராணுவத்தை எதிர்க்கக்கூடிய அளவிற்கு ஆயுதமும் கிடையாது, உடல் பலமும் கிடையாது, பணபலமும் கிடையாது. இந்த சூழ்நிலையில் என்ன செய்யறாங்க, மக்கள் ஒரு இடத்துல கொந்தளிக்கத்தான் செய்வாங்க. இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் கூட்டு பலாத்காரம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு நாட்டில் ஏற்படுகிறது என்று சொன்னால் அது எவ்வளவோ மோசமான ஒரு செயல் என்பதை நாம விளங்கிதான் வச்சிருக்கிறோம். அது மாத்திரமில்ல, சின்னஞ்சிறு பெண் பிள்ளைகளை கூட, வயதுக்கு வராத பெண் பிள்ளைகளை கூட அவர்கள் மிக மோசமாக நடத்தினார்கள் என்பதாக ஆவணங்கள் நம்மிடத்தில் இருக்கின்றன. அன்பான பெருமக்களே, இந்த இடத்துலதான் மக்கள் கொந்தளிக்கிறாங்க. அந்த மக்கள் இப்ப இப்படி ஒரு சூழ்நிலை இந்த நாட்டில் ஏற்பட்டா என்ன செய்வாங்க, மக்கள் ஆயுதம் இல்லைன்னு கல் எடுத்து விரட்டுவாங்க. இப்ப இந்த காட்சியை மாற்றி விட்டார்கள். எப்படி? தீவிரவாதிகள் கல்லை கொண்டு எரிகின்றார்கள் என்ற ஒரு காட்சியை என்ன செய்யறாங்க, கொண்டு வர்றாங்க. அடுத்து இதை நாம் வன்மையாக எதிர்ப்பதற்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அங்கு அந்த ராணுவம் போட்ட அந்த கோஷம் தான். அந்த கோஷம் இருக்குது இல்லையா, அது மிக மக்கள் மனதிலே ரணத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கோஷம். என்ன கோஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜெய், அது என்ன ஒரு வார்த்தை, ஒரு இந்தியில உருதுல வர்ற வார்த்தை. அது உண்மையாகவே ராணுவத்தில் சொல்லப்படக்கூடிய கோஷமா அப்படின்னு கேட்டா, ராணுவத்தில் அந்த கோஷம் சொல்லப்பட மாட்டாது. ஒண்ணு ஜெய்ஹிந்தன் சொல்லுவாங்க, இல்லது வேற ஏதாவது அது போன்ற வார்த்தைகளை சொல்லுவாங்க. இது ஒரு தனிப்பட்ட பிரிவினுடைய, அவர்களுடைய பிரிவின் கோஷத்தை இந்திய ராணுவமே சொல்லுகின்றது என்று சொன்னால், அப்ப இதனுடைய பின்னணி என்ன? இதனுடைய பின்னணி என்ன? இந்த படத்தை இயக்கியவர் ராஜ் கமல் என்று சொல்லக்கூடிய திரைப்பட நிறுவனத்தை வைத்திருக்கக்கூடிய கமலஹாசன் தான். அவர் இதற்கு முன்னதாகவும் கூட இஸ்லாமியர்களுடைய வெறுப்புணர்வை மக்கள் மனதில் விதைப்பதற்காக விஸ்வரூபம் போன்ற திரைப்படங்களை எடுத்து மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளாகி, அன்று முதலமைச்சராக இருந்த அம்மையார் அவர்கள் அந்த மிக மோசமான காட்சிகளை கட்செயல் சொன்னா, அதை நீக்கலை என்று சொன்னா, இந்த படத்தை நாம் கேன்சல் செய்வோம் என்று சொல்லி அந்த படத்தில் இருந்து சில காட்சிகளை எல்லாம் நீக்கினார்கள் என்பதாக நாம் என்ன செய்யறோம், பார்க்கிறோம். ஆனால் இன்றைய சூழ்நிலை தெரியுமா, இன்று வெளியாக இருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தை பார்த்துவிட்டு முதலமைச்சர் அவர்கள் அதை பாராட்டுகின்றார். இதுதான் மக்கள் மனதிலே மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்துகின்றது. காஷ்மீரி மக்கள் எவ்வளவு ஏழ்மையான, அப்பாவித்தனமான, இன்னசென்டான ஒரு சாதாரண மக்கள். அவர்களை தீவிரவாதிகள் என்று சித்தரிக்கும் ஒரு படத்தை ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் அதை பாராட்டுகிறார் என்று சொன்னால், அது மக்களுக்கு மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்துமா, ஏற்படுத்தாதா? அன்பிற்குரிய பெருமக்களே, இதனுடைய பின்னணியில் நடந்த சில செய்திகள் என்னன்னு சொன்னா, அப்ப ஆரம்ப காலத்துல நேரிட்ட கூப்பிட்டு அந்த ஐநா சபை கேட்டுச்சு இல்லையா, இது தற்காலிகமானதுதான் என்று நேரு சொல்லியும் கூட அந்த மக்கள் மத்தியில ஓட்டெடுப்பு நடக்காததுனாலதான் இது போன்ற புரட்சிகளும் மிகப்பெரிய பூகம்பம் மக்களுக்கு மத்தியில் பூகம்பங்களும் ஏற்பட்டுச்சு. அப்ப இது சரிகட்டுறதுக்காக வேண்டி ஒரு ஏற்பாடு செஞ்சாங்க. என்ன ஏற்பாடு? சரி, காஷ்மீரை தனி ஒரு நாடாகவே நீங்க என்ன செஞ்சுக்கிறீங்க, பாவச்சுக்கிறீங்க.
அதுக்காக 370 என்று சொல்லக்கூடிய ஒரு அரசியல் அமைப்பு சிறப்பு சட்டத்தை உருவாக்கி அந்த சிறப்பு சட்டத்தின் கீழ் தான் காஷ்மீரிகள் தங்களுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பான சட்டத்தை ஏற்று கொடுத்திருந்தாங்க. அது ஒரு நியாயமான விஷயமா இருந்துச்சு. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு நிம்மதி இருந்துச்சு. சரி, இப்ப நம்ம எது செய்யலாம், ஒரு சாதாரணமாக நமக்கு சொந்தமா ஒரு நாடு இருக்குது அப்படிங்கிற ஒரு லெவல்ல நம்ம செயல்பட்டு கொள்ளலாம் என்று இருந்து கொண்டு இருக்கும் வேலையில தான் என்ன செஞ்சாங்க, புதுசாக பிஜேபி ஆட்சிக்கு வந்துச்சு. அந்த பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த 370 சொல்லக்கூடிய அந்த சட்டத்தை, அந்த அமுலாக்கத்தை ரத்து செஞ்சாங்க. அதுக்கப்புறம் மீண்டும் அங்க என்ன செஞ்சிருச்சு, புரட்சிகள் வெடிக்க ஆரம்பிச்சு. புரட்சிகள் வெடிப்பதற்கு காரணம் அங்க இருக்கக்கூடிய மக்களை இது போன்ற கேவலமான காரியங்களால் ஈடுபடுத்த வைத்தது இன்றைய ஆளும் கட்சியும் அந்த இராணுவம் தான் காரணம். இங்கு அந்த இராணுவம் பேர் அந்த இராணுவத்தை உயிரிழந்தவருடைய பேர் என்ன தம்பி? வசந்தா, ஏதோ ஒரு பேரு. அந்த பேர் முதல்ல நான் சொன்னவங்களுக்கு, அன்பிற்குரியவர்களே, அவருடைய வாழ்க்கையை நாம கொச்சப்படுத்த விரும்பல. அவர் தியாகம் செய்திருக்கிறார் தான், இல்லை என்று சொல்லவில்லை தான். அவருடைய தியாகத்திற்கு பிறகு அவருடைய குடும்பங்கள் படக்கூடிய அவல நிலைகள் எல்லாம் நாம இந்த படங்கள்ல காட்டுவதாக காணுகின்றோம். அப்ப இந்த காட்சிகளை பார்த்து முதலமைச்சரே அழுவதாகவும் சொல்கின்றார். நாம அதை குறை சொல்லல. போர் வந்தா இது போன்ற நிகழ்வுகள் ஏற்படத்தான் செய்யும். அப்போ உங்களால் கொல்லப்பட்ட அந்த அப்பாவி மக்களுடைய நிலைமையை எடுத்து சொல்றது யாரு? இந்த மக்களுக்கு அதை யார் எடுத்து சொல்லுவாங்க? ஒரு இராணுவ வீரனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்தது, அவருக்கு உண்டான அவார்டு கொடுத்தோம், அவருக்கு உண்டான எல்லா செயற்பாடுகளையும் என்ன செஞ்சிட்டு இந்திய கவர்மெண்ட் அதுக்கு உண்டான மரியாதையை செலுத்தி அவருக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் சொல்லி என்ன செஞ்சிருச்சு, ஒரு கௌரவப்படுத்திருச்சு. அவருடைய தியாகத்தை இன்று நீங்கள் பெரிதாக சொல்லக்கூடிய அந்த சூழ்நிலையில் இவர்களை போன்று இராணுவத்தினால் பாதிக்கப்பட்ட கணவன்மார்களை இழந்து விதவிகளான, தந்தையை இழந்து அனாதைகளான பிள்ளைகளை பற்றியும் அந்த விதவைகளை பற்றியும் ஏன் நீங்கள் எடுத்து சொல்ல மறுக்கின்றீர்கள்? இதுதான் எங்களுடைய கேள்வி. இதனால் தான் இது போன்ற படங்களை இங்கு இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய சமுதாயம் என்ன செய்கின்றது, கண்டனத்தை தெரிவிக்கின்றது. அன்பிற்குரிய பெருமக்களே, நீண்ட நெடிய ஒரு செயல்பாடுகளை கொண்ட இந்த மோசமான சூழ்நிலையில் இருந்து இந்த சமுதாயத்தையும் இந்த நாட்டு மக்களையும் அல்லாஹுதான் காப்பாற்ற வேண்டும். அந்த காஷ்மீர் மக்களுக்கு அல்லாஹு தஆலா நிம்மதியான, சுதந்திரமான, மன ஆரோக்கியமான வாழ்க்கையை தர வேண்டும். இன்றும் அங்கு கரண்ட் இல்லைங்க, கரண்ட் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட நகரத்தையே கரண்டை செஞ்சுட்டாங்க, தடை செஞ்சுட்டாங்க. அங்கு போய் பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு அனுமதி இல்லை. அது மாத்திரம் இல்ல, கரண்ட் இல்லாம போக்குவரத்து இருக்கு இல்லையா, அதுவும் தடைபட்டுட்டாங்க. சரி, போன் மூலமாக அங்க இருக்கக்கூடிய செய்திகளை நம்ம தெரிஞ்சுக்கிறதா நினைச்சா அதையும் தடை செய்யப்பட்டு விட்டாச்சு. சோசியல் மீடியா கிடையாது, இன்டர்நெட் கிடையாது, கரண்ட் கிடையாது, போக்குவரத்து வாகனம் கிடையாது. வெளியூர்களில் இருந்து தேவையான உணவுகள் அங்கு போய் சேருவதில்லை. அங்கு இருக்கக்கூடிய பொருட்கள் வெளியில் போய் சேருவதும் இல்லை. தன்னுடைய சொந்த இடத்திலேயே அகதிகளாக வாழக்கூடிய அவர்களுடைய அந்த வாழ்க்கையை நம் போன்ற ஆள்கள் அதை சொல்லவில்லை என்று சொன்னா மக்களுக்கு எப்படி தெரியும்? இது போன்ற படங்களை பார்த்து சாதாரண அப்பாவியான மக்களை தீவிரவாதிகள் என்று சொல்வதைத்தான் இன்று நாம் உண்மையாக கண்டிக்கின்றோம். அல்லாஹ் தஆலா அந்த மக்களுக்கு போதுமான வாழ்வாதாரத்தை தந்தொரு புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி